வணக்கம். அம்மாபொண்ணு சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். சம்பா ரவை கோதுமை ரவை உப்புமா கிண்ட போகிறேன். அதுக்கு காம்பினேஷன் நல்ல மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. நாங்கள் என்ன அப்லோடு பண்ணோம்னா உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிரும். கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள்: குக்கர் நல்லா காஞ்சால 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து கசக்கும், பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சால கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு 2 மிளகாத்தை போட்டு நல்லா தாளிக்கணும். கடுகு நல்லா வெடித்தால வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் அதில் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினால 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டு வெயிட் போட்டுறணும். 2 விசில் வரணும். 2 விசில் போதும். பொடி ரவையாக இருக்கும், அதனால் 2 விசில் மேலே வந்தால் தண்ணி அடி பிடிச்சிரும். உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அமுக்குங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ வந்து சேரும். சம்பா ரவை உப்புமாவுக்கு தேவையான ஒரு மோர் குழம்பு வைக்க போகிறேன். மோர் குழம்புக்கு 4 மிளகா, தேங்காய், ஜீரகம், இஞ்சி, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதையும் வச்சு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். பூண்டு 2 பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. மிக்சியில் நல்லா அரைச்சாச்சுன்னா அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் நைஸாக நல்லா அரைக்கணும். புளிக்காத தயிர் எடுத்து அரைச்சி வச்ச தேங்காயையும் போட்டு, காயப்பொடியும் போட்டு, தயிருக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் நல்லா கலந்து, காரம் கம்மியாக இருந்தால் போகிறோம். உப்புமாவுக்கு தானே, அதனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போகிறோம். மோர் குழம்புக்கு தாளிக்க எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து பருப்பு, மிளகாத்தை, கடுகு வெடித்தால கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும்.
வதக்கின வெங்காயத்தை மோர் குழம்பு கூட்டின இதில் போட்டு கிண்டி அடுப்பில் வைக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சா திரஞ்சி போயிடும், தயிர் தனியாக ஆயிரும் குழம்பு. அதனால் ரேசாக அதை பொங்கி வர்ற மாதிரி இருக்கையில் இறக்கிடணும். மகுந்து வரையில் தான் இறக்கணும். இது மகளுன்னு சொல்லுவாங்க. பொங்கி அப்படின்னு நுர கூட்டி மேலே வரணும். கொதிச்சாச்சுன்னா தயிர் திரஞ்ச மாதிரி ஆயிரும், தண்ணி ஆயிரும் குழம்பு. பொங்கி வந்துச்சு, மோர் குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.